பற்றி நீங்க கெட்ட எண்ணம் வைக்கிறீங்களே, இதுதான் முதலாவது பாவத்தினுடைய வித்து, பாவத்தினுடைய ஆரம்பம். இங்கதான் பெரும் பாவம் ஒன்று ஆரம்பிக்குது. ஜினாவை விட, விபச்சாரத்தை விட பெரிய பாவம் ஆரம்பிக்குது உங்களோட முதலாவது கெட்ட எண்ணம். எனவே குர்ஆன் விளங்கப்படுத்துகிறது, ஈமான்தாரிகளே உங்களோட எண்ணங்களை சீராக்குங்க. அடுத்தவர்களை பற்றிய கெட்ட எண்ணம் வைக்க வேண்டாம். கெட்ட எண்ணம் வச்சா அது பாவம். இன்ன பஅதல் அன்னி இஸ்முன், அது பாவம். இரண்டாவது ஸ்டெப், இரண்டாவது பாவத்துக்குள்ள நீங்க போவீங்க. அதுதான் அவனுடைய குறைகளை, அவனுடைய பாவங்களை, அவனுடைய தவறுகளை தோண்டி தோண்டி துருவி துருவி ஆராய ஆரம்பிப்பீர்கள். முதலாவது கெட்டெண்ணம் வச்சாரு, ரெண்டாவது இவர் செய்யற வேலை தஜஸ்ஸுடைய வேலை செய்வார். அவருடைய நல்லத்தை பார்க்க மாட்டார், அவருடைய நலவை பார்க்க மாட்டார். அவர் எவ்வளவு நலவு செஞ்சிருப்பாரு, ஊருக்கு பல நலவுகள் செஞ்சிருப்பாரு, பாடசாலைக்கு பல நலவுகள் செஞ்சிருப்பாரு, ஏழைகளுக்கு பல நலவுகள் செஞ்சிருப்பாரு, அநாதைகளுக்கு பல நலவுகளை செஞ்சிருப்பாரு. இந்த நலவு ஒன்றை பார்க்க மாட்டாரு, இவருடைய குறைகளை தோண்ட ஆரம்பிப்பார். வலா தஜஸ்ஸஸு, இரண்டாவது பாவம் குறையை தேட ஆரம்பிப்பார். மூணாவது இவர் செய்யக்கூடிய விஷயம் கீபத் பேச ஆரம்பிப்பார், புறம் பேச ஆரம்பிப்பார். அவர் கெட்டெண்ணம் வச்சாரு, அவருடைய குறையை தேடினாரு, மூணாவது அவருடைய குறையை பேச ஆரம்பிப்பார். வலா யக்தப் பஅதுகும் பஅலா, உங்களோட சிலர் சிலருடைய குறைகளை பேச வேண்டாம், கீபத் பேசலாம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா முடிக்கிறான், அய்யுஹிப்பு அஹதுக்கும், உங்களை யாராவது விரும்புவீங்களா? உங்களை யாருக்காவது விருப்பம் நீக்கிறா? உங்களை யாரும் நீங்க விரும்ப மாட்டீர்கள். ஐயகுல லஹ்ம அஹீஹி மைதா, உங்களோட சகோதரன் மரணித்து அவர் இருக்கிறாரு, மரணித்து அவருடைய உடலை, அந்த மாமிசத்தை லஹ்ம அஹீஹி மைதா சாப்பிட விரும்புவீங்களா? அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கிறான், ஃபகரித்துமு, நீங்க யாரும் விரும்ப மாட்டீங்க, எல்லாரும் வெறுப்பீங்க. உங்களோட சகோதரர் மரணிச்சிருக்கிறாரு, அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த மாமிசத்தை கடித்து சாப்பிட நீங்க விரும்புவீங்களா? யாரும் விரும்ப மாட்டீங்க. இதை போல ஒரு பாவம் என்று குர்ஆன் சொல்லி, இதை போல ஒரு பாவம் லேசான பாவம் இல்ல, விபச்சாரத்தை விடவும் பயங்கரமான பாவம். இன்னைக்கு ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண், விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண், அந்த குடும்பத்தினர்கள் வெறுப்பாங்க. வாப்பா உம்மா மகன் விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருந்தால் பெற்றோர்கள் வெறுப்பார்கள், பக்கத்து வீட்டார்கள் வெறுப்பார்கள், இவரை ஒதுக்குவார்கள். ஏன்? அவன் விபச்சாரம் செஞ்சிருக்கிறான், பெரும்பாவம். ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கீபா, புறம் பேசுறது, அஸத்து மினஸ் ஸினா, விபச்சாரத்தை விடவும் பெரிய பாவம். விபச்சாரம் செஞ்சுட்டு ஒருத்தர் தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் நாடினா மன்னிச்சிருவான், அல்லாஹ் இரக்கமானவன். ஆனால் புறம் பேசுறது விபச்சாரத்தை விடவும் கொடிய பாவம். புறம் பேசுற ஆக்களோட தான் பெரிய ஒரு கூட்டம், பெரிய ஒரு கூட்டம் அவங்களோட. பஜார்ல, கடை தெருக்கல்ல, போக்கடிகள்ல, வீடுகளில், எல்லா சபைகள்லையும் யாரு புறம் பேசுறாரோ இவருக்கு பின்னால பெரிய ஒரு கூட்டம். அடுத்தோட குறைகளை பேசி பேசி சிரிச்சு கொண்டிருப்பார். கணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இதனுடைய விபரீதத்தை விளக்கு. இது பெரும் பாவம். இது எங்கட உள்ளத்துல இருந்து அடியோட கலட்டி வீசும். அடுத்தவனை பத்தி கெட்ட எண்ணம் வைக்கிறது